தங்கராசாகப்பட்டவர் துன்பம் துயரமெல்லாம் முடித்து புண்ணியத்தை தேடி அந்த பொன்னான ஆண்டவர் பாதம் போய் சேர்ந்து விட்டார். அவருடைய இறுதி சடங்கை முன்னிட்டு உற்றார் உறவினார் சொந்த பந்தம் சேர்ந்தாசனைத்தா யாவற்றார் பேர்களும் ஒன்றாக கூடி ஒரு இரவு சதநாட்டியம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார். அங்காளா பரமேஸ்வரி நாடக மன்றத்தால் நடிக்கும் நாடக மன்றம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் பகை ஏற்பட்டு பாண்டிபுத்திர மக்களாகிய ஐவர் ராஜாக்களும் ஆரண்யமான காட்டுக்கு சென்று 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அப்படி 3வது முறுக்கு மகாலி சிவனத்திலே நடந்த கதை சைந்தவன் கருவப்பங்கம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கின்றோம். இந்த நாடகத்திலே குற்றம் என்பது 5 குற்றம். தாளை குற்றம், மத்தாளை குற்றம், ராகத்தின் குற்றம், பின் பாட்டின் குற்றம். குற்றாதி குற்றங்கள் இருந்த போதிலும் தாங்களோர் குழந்தைகளோர் தவறு செய்து விட்டால் எவ்வாறு மன்னித்து அங்கீகாரம் இல்லைகளோ அதுபோல் என் ஆணா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த என் அரும்பெரும் தாய்மார்களும் உங்கள் குழந்தை போலைகளை பாவித்து மன்னித்துக் கொள்ளுமாறு தந்தவர். முதலாக யார் வருகிறார் என்றால் அஸ்தாவரி வேந்தனாகிய துரியோதன மாமன்னனே சபைக்கு தற்பார். அதற்கு முன்பதாக துரியனுடைய வாசலை காக்கக்கூடிய கண்டியன் கோமாளி பப்பன் என்று சொல்லக்கூடிய தமாஸ் நடிகராகிய கோமாளி சபைக்கு வர போகிறார். அவரால் சில கதைகள் அறியலாம். சபையோர்களே வணக்கம். அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலையின் சொல்வது சாலம் நன்று அப்படி இருந்தாலும் தம்பி வந்து ஆடுறிய பாடுறிய அவங்க எங்கிருந்து வந்திருக்கிற உன் பேர் என்ன ஊர் என்ன இரண்டா சமாசாரம் அட்ரஸ் என்ன ஏங்க ஒண்ணு ஒண்ணா சொல்றேன் அப்படி விரல விட்டுக்காங்க கணக்குல வரலையா கணக்குலையா ஆமாங்க சரி சொல்லு பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில மாவாட்டி துணு
ஒரே அடிதான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்ராயமலை வட்டம் கல்வராயமலை வட்டம் சேராப்பட்டு போஸ்ட் ஆளுநர் அதிகாரி அமர்ந்திருக்கும் அருகாமையில் அமர்ந்திருக்கும் எங்க அப்பா பேர் குப்புசாமிங்க சரி என் பேர் தாங்க தர்ஷினி கேன புண்டை தம்பி ஓய் ஏண்டா இந்த அட்ரஸ் சொல்றதுக்காக நம்ம பெரும்பாடு பட்டு நம்ம சிங்கிளி கோபியை சேர்ந்த சின்ன தம்பி வாத்தியாரு போன் போட்டு வாங்கடா கண்டுக்கான்னு சொல்லி கூப்பிட்டாரு ஏங்க ஏய் இந்த அட்ரஸ் எப்ப சொல்லு கேட்டா ஐயோ டீ போச்சு நீ எங்க போகாத லைட்டுக்குள்ள வந்துட்டே இருக்க போகாதடா சரிங்க ஏய் தம்பி எப்படி தெரியுமா எப்ப சொல்லணும் கேட்டா நைட்டு ஃபுல்லா கூத்தாடி விட்டு பிறகு பொழுது விடுது காலையில இந்த கோமாளி வேஷம் போட்ட தம்பி பரவாயில்ல நல்லா ஆடனா பாடனா நல்லா காமெடி கொச்சு வார்த்தை வராம காமெடி நல்லா நகைச்சுவையான காமெடி எல்லாம் பேசணும்னு சொல்லி நம்ம தாய்மார்களும் அப்பாமார்களும் கேட்டா பொழுது விடுத்த பிறகு உன் அட்ரஸ் உண்மையான அட்ரஸ் சொல்லணும் சரிங்க இப்ப சொல்ல வேண்டிய அட்ரஸ் என்ன தெரியுமா நீ போட்டிருக்கிற உடுப்புக்கும் இந்த துணிக்கும் இந்த கோழி வேடத்துல இருந்துக்கிட்டாங்க ஆமா கோழி வேடத்துல சரி இந்த வேடத்துக்கு என்ன பேரு அப்படியே சொல்றேன் வடக்கு போனால் மாமாயம் மண்டால பாட்டு குடிக்க மாட்டேன் அப்படி தேசிகள் தோற பாசிகள் வேறு ஆமாங்க அப்படி நாலு திசை போல நாலு பேர்கள் உனக்கு ஆமாங்க தம்பி சரிங்க நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது அதனால சரி நான் சொல்றத சொல்லணும் ஓ நீ சொல்றது சொல்லணும் ஆமாங்க ஓ என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறேன் ஏய் ஓய் ஏதோ நீ முயற்சி பண்ணி பார்க்கண்டா சரிங்க யாரையே வேண்டணும் யாரையே வேண்டணும் யாரையே வேண்டணும் யாரையே வேண்டணும் எந்த இடத்துல தோண்டணும் எந்த இடத்துல தோண்டணும் எந்த இடத்துல தோண்டணும் எந்த இடத்துல தோண்டணும் விடிய காலம் 5 மணிக்கு உன்னை எந்த சுடுகாட்டுல போய் பதிக்கணும்
பேசாதீங்க. யாரும் பேசல. டேய் தம்பி, யார் யார் இப்ப பேசுறாங்களோ வீடியோ கால் நீ வராது பண்ணி விடுவேன். டேய் அப்படி பண்ணாதடா. அதெல்லாம் உடல் பார்த்து. அப்படியா? அந்த டைமிங் சரியான டைமிங் போகணும். சரிங்க. போனாதான் உடல்நலம் சரியாகும். சரிங்க. ஆமா. டேய் தம்பி, ஓய் முதல் யாரை வணங்கி வேண்டும்? யாருக்கு முதல் வணக்கம்? அதான் வந்து முக்கத்தடித்த பரமன் கொடுக்கிற பாத்தியா? சரி. கேமரா மறைக்குமா? டேய் ஓய். போனுக்குலாம் பாய் போட்டுருக்கீங்க. சரிங்க. நம்முடைய கூத்துக்கு பாதுகாப்பா இருப்பாரு. ஏய். அதுக்கு பாதுகாப்பா இருப்பாரு. ஆமாங்க. இப்ப பிள்ளையாருக்கு வேலை செய்யறாங்க. அப்பள மூடிக்கு மேல பசிய பாரு. அரமணி பிள்ளையாருக்கு புடிச்ச பாரு. சண்டை வந்துச்சுடா டேய். என் மருமக பிள்ளைக்கு எங்க பெரியக்க எப்ப அடக்கமா ஒடுக்கமா எவ்வளவு அடக்க ஒடுக்கமா பணிபட்டுக்கு போறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க. வளர்த்துக்கிற பிள்ளைய ஏன்டா தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறேன்? ஏங்க அதை கேளுங்க, அடிக்காது கேளுங்க. எப்படி நம்மங்க உங்க மருமக பிள்ளை படிச்சு முடிச்ச உடனே இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுவாங்க. ஆமா. எதுக்கு இப்ப எருமாட்டு பாலை ஊத்தி வச்சுக்கிறேன்? படிச்சு முடிச்ச உடனே நம்ம நாட்டுக்கு எங்க சண்டை நடக்குது? எங்க இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கும் எங்க சண்டை நடக்குது மாப்பிள? அவங்க அப்படி சண்டை நடக்குது. அந்த சண்டைக்கு மிலிட்டரி கொடுத்துட்டு தான் இந்த உடம்பு வாங்கி வச்சிருக்கிறேன். நானும் அதுக்கு தான் கத்து கொடுத்துருக்கிறேன். மிலிட்டரிக்கு சேருவாங்க. சரி. படிச்சு முடிச்சிட உடனே சரி. மிலிட்டரிக்கு சேர்ந்து சரி. அது படிச்சுக்கிட்டு சொல்லிருந்தோம், அப்படி நிச்சயம் சொல்லிருந்தோம், அப்படி குந்திக்கிட்டு சொல்லிருந்தோம். அதுதான் கத்து கொடுத்தேன். பரவாயில்ல. ஓ, அதுதான் இப்படி அதெல்லாம் ஸ்டெப்பா இப்படி நான் வேற எதுவும் தப்பா சொல்லி கொடுக்கல. தப்பா கத்து கொடுக்கல. பரவாயில்ல. ஏங்க இவங்க உன் பேச்சு தான் கேட்டாங்க, இனிமேல் ஏன் பேச கேட்பாங்க. அப்படியா? அவங்க இப்ப என்ன கேட்பாங்க? ஏன் பேச கேட்பாங்க. நம்ம எதை கேட்டா போதா? எங்க மாமனை ஒழிச்சு தள்ளி ஏங்க இவங்க பேரு மாத்தி விட்டீங்க. ரெண்டு பேர் வச்சுக்கிறேங்க. ரெண்டு பேரு. ஆமாங்க. என்ன பேர் சொல்லுவாங்க? இப்ப பேரு தான் சின்னசாமி. ஓ, இது பேரு சின்னசாமி. ஆமா. சரி. என் பேர் பெரியசாமி. பெரியசாமி. சுவன்னே பிடிச்சு ஊம்பு சாமி. இது பேர் பிடிக்கல. பேர் பிடிக்காது எனக்கு. வரியில வைக்கிறேங்க. நல்லா வரியில வை பார்க்கலாம். இவன் பேர் ஜனவரி. ஜனவரி. இவன் பேர் ஜனவரி. சரி. என் பேர் பிப்ரவரி. கொஞ்சம் வாயா பிப்ரவரி. ஏய், ஓய் இந்த பேர்லாம் வேணாம்.
யாரோ நிக்க அடிக்கிறாரு அதே மாதிரி ஒண்ணு அடிப்பாரு ஏனா சரி அண்ணா அம்மா ராணி அம்மா வணக்கம்மா வணக்கம் மேல போடி மேல போடுமா வந்தாரா மேல போடுமா மேல போடினா குழாயில புகை வந்துரும் யா நீ என்னமா மேல போட சொன்னா சனத்தை மூடுமா கஷ்டம் பாரு அடியே அப்படி இல்ல சனத்தை இருக்கிறார் அதனால ஒரு 20 தெருக்குத்தி அப்படியா பிரகந்தலாம் ஆனாலும் பிறந்த அப்பாமார்களுக்கும் சரி பெண்ணாக பிறந்த தாய் குணமார்களுக்கும் ஏய். பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் ஏய். என்னுடைய வந்தனத்தை தெரிவிக்கிறேன் சரி. தப்பி முன்பிட்டு வந்தேனே அம்பியே. நான் யார்? யா. என் பேர் என்ன என்ன? விளக்கம் சொன்னால் தெரியும் சோதி மதி வதன சாதி மலர அம்மா ஓய் என் பேரு ஓய் பெருந்துருவா ஓ உன்னடி பேரோ பான்மதி பெருந்துருவா ஆமா. சரிமா தெரிஞ்சிட்டலாம் ஏய் உன் பல்லுக்கு என்னடி போட்டு வளர்க்குற நம்ம யோ பல்லுக்கு என்னமா குறைச்சல பாராயா ஏமா ஆ. ஓ பல்லுக்கு என்னமா போடுற கோல் கட்டு போட்டு வளர்க்குறேன் ஓடி ஓல் கட்டு போடுவேன் கோல் கட்டு ஓல் கட்டு ஆமா ஏன் பல்லுக்கு என்ன போடுவேன்னு கேளு என்ன போடுற ரோட்டுக்கு ஊத்துறாங்களே தாரு ஆமா ஆ, 3 பேர்ல எடுத்து வச்சுப்போமா அதனால- காலையில ஒரு டைம் மதியம் ஒரு டைம் நைட்ல ஒரு டைம் நினைக்கலாம் ஆ. என் பல்லு விளையாடிக்கிட்ட போய் அதனாலதான் நம்ம இந்த ரோடு அப்படி குக்குலா இருக்குது. ஆமா, ஆமா. குள்ளி குழியா என்னம்மா ஓய் பிறந்துட்டலாம் சரி அம்மா ஆ. உனக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா ஆயிடுச்சுமா சொல்லுமா. சொல்லட்டுமா மாமன்னா நிட்டாலாம் ஏதோ கடமை தெரியல நாளைக்கு உள்ளார் பார்க்கலாமா அப்படி போய் பாருமா தங்கராஸ் நம்ம வன்னிய குலத்தில் உதித்த வன்னிய சகாமணி அவங்க வன்னிய சகாமணி துன்பம் துயரம் எல்லாம் முடித்து செத்து சாலுவக சாமி சாட்சி எழுதப்படினால் அவருடைய இறுதி செலவை முன்னிட்டு ஒரு இரவு ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கின்றோம். உற்றார் உறவினார் சேர்ந்தா சிநேகித்தா சொந்த பந்தம் யாவற்றார் பேர்களும் ஒன்றாக கூடி இன்றைக்கு இரவெல்லாம் கண்விழித்தால் நாளை காலை சுக்கலாதேவி மைந்தனாகிய சூரிய பகவான் உதயமான நேரத்திலே எப்படி பொன்னுலகத்திலே அந்த அமராவதி பட்டணத்திலே முத்தி மோத்தம் போய் சேர்வார் அல்லவா?
ஐயோ அதான் தங்கராசுங்கிற சிவபெருமா அதை முன்னவே ஞானம் சொல்றீங்க. சிவபெருமா தங்கராசுங்கிற சிவபெருமான் சிவபெருமாள் சிவபெருமாளா தங்கராசன்கிற சிவபெருமாள் அந்த சாட்சாதிபதி ஆகிய நாராயணனுடைய நாமதர்மம் நடித்த சிவபெருமாள் சிவபெருமாள் அந்த சிவனுடைய பாதம் போய் சேர்ந்து விட்டார். அவருடைய இறுதி சடங்குக்காக ஒரு இரவு நாடகம் நடந்திருக்குது. அவர் எப்படி வருமா இந்த சீமையில பெற்ற பெருமை என்ன பேரு வைத்த நேர்த்தி என்ன வாராகிய பிரபஞ்ச உலகத்தில் மாநிலனாய் பிறக்கிற அன்னைக்கு பயனாகி பிரம்மதேவன் இறப்பு என்பது ஒரு நாளைக்கு தூங்கின்ற வாங்கின்ற மூச்சு போனாலே போச்சு போச்சு அப்படி செட்டு சாலுவக சாமி அறிமுகம் இல்லாதவரை அறிமுகம் செய்து வைத்தாரு. யாரு இன்னும் நாமக்கல் மாவட்டம் ராட்சிபுரம் வட்டத்தில் சேர்ந்த மங்களபுரத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய தாண்டாகுண்ட மலையத்திலே வாசம் செய்து வரக்கூடிய ஆசை மாமாவாகிய சின்னக்கண்ண மாமன் இதுக்கு முன்பதாகவே நம்மள அழைச்சிட்டு வந்து பாஞ்சால குரவஞ்சி நாடகம் புலேந்திரன் சின்னார்ஜன சண்டை இப்படி உள்ள நாடகம் எல்லாம் இந்த பகுதியில மாமா வச்சிருக்கிறார். இன்னைக்கு மாமனுக்கு 78 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு திருவாமன வேசத்துல திருவாமன வேசத்துல மாமனை மிஞ்ச இந்த அகிலத்துல யாரும் ஒருவரும் இல்ல. அப்படியா இருந்தாலும் இருக்கட்டும். கதை பேச நேரம் இல்ல. பெரிய நாடகத்தை வைத்து விட்டோம். இந்த நாடகத்திலே நான் யார் எண்ணாத்தை சேர்ந்தவன் என்னை பற்றி என்ன நடக்க வேண்டும் தெரிந்தாயா எப்படி அப்படி யாரும் வாத்தியார்னு சொல்லலையே. உங்களுக்கு வந்து பேருங்க அப்ப அங்க மேல நிட்டு அதெல்லாம் நாமளா பார்த்து எழுதி கட்டிக்கிறத வாத்தியார் எனக்கு தெரியுங்க சபையாருக்கு எடுத்துட்டா நன்றாக புரியுங்க. தென்னம் தெளிவாக செந்தமிழிலே தேங்காய் உடைப்பதை போல் எடுத்துரைக்கின்றேன். செவை கொடுத்து ஆமதிக்க வேண்டும். ஓடிவா அப்படியா மன்னாதி மண்ண எல்லாம் வீட்டுல தூங்குறான். சரியாங்க கூத்தாருங்க மகனம் தரித்த மன்னன் ராஜ மார்க்காண்டன் மகாராஜா எப்பேற்பட்ட ஆளு கண்டாண்டாண்டார்னா பாட்டி என்னாட்ட பிடிச்ச
போறது? டேய் என்னடா நாலு பல்லா? ஒண்ணுங்க ஆ? இந்த 4 பெல்ல வச்சுதான் குழப்பம் நடத்துறீங்க. வரவிட வாழைப்பாடியில கட்டி கட்டிட்டு வந்திருக்கிறேன். மகாராஜா அப்பேற்பட்டான்றா. சரிங்க, உங்களுக்கு திருமணம் ஆச்சா இல்லையா? ஏற்பட்ட மன்னனுக்கு ஏய், திருமணம் ஆச்சா இல்லையான்னு கேக்குறேன். ஆமாங்க. திருமணம் ஆகாத இருக்குமா? ஆ? ஏன்டா உனக்கு சந்தேகம்? மனைவிதான் 2 பொண்டாட்டி ஆச்சு. யாருக்குடா ரெண்டு பொண்டாட்டி? எப்படா உனக்கு தெரியும்? வீட்டுல ஒண்ணு, கூத்தில ஒண்ணு. பிசின்னு வந்து. எனக்கு எத்தனை வேலை ஏதாவது பொழப்புகள் எனக்கு தான் இருக்குதா இல்லையா? ஆனா நாடகம் அது வாதியாரா, சோழனா. அணுகண்ணா இப்படிதானா பேச்சு? நான் மதியம் எப்படி போன் பண்ண மாதியார் சோறு எடுத்து வருவாருண்டு. தாங்கள் அழைக்கும் மேல் லட்சியமே பிஸியாக உள்ளது. 2 மணி நேரம். அப்புறம் எப்படி இருந்தது? நீ போன் பண்ண சொல்ற. இந்த ஆளு என்ன தூங்க விட்டாரா இந்த மனுஷன்? ஐயா. நாடகாடி போனோம். ஆ, ஐயோ நைனாமல் அடி வாரம் போகணும். சரி. நைனாமல் அடி வாரம் போகணும். ஆமாங்க. யாருக்கு போகணும்? போ, நைனாமலைக்கு போனோம். நான் இங்கதான் துரியாதம் கட்டுறதா இல்ல அங்க போய் துரியாதம் கட்டா ஆ, அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்க. ஆட்டாவிலே போட வச்சுட்டு வந்திருந்தா பட்டுன்னு சாமி கும்பிடாட்டி வேஸ்ட் ஆமாங்க. சரிங்க. இருந்தாலும் இருக்கட்டும். ஆ, நண்பா, திருமணம் எத்தனை ஆச்சு. வேலை செய்ய? ஆ. திருமணம் செய்தேன் என்று கேட்கிறாய். ஆமாங்க. இங்க வாடா இங்க. சின்னுகிட்டே இருக்கா, சொல்லு. கொடியோ அரவக்கொடி, முடியோ வணங்காமடி, திரியாகமோ வெங்கா திரியாகமோ, அராதிபன் என்று சொல்லக்கூடிய மாமன்னன் மண்டேஸ்வரன் சரி. துரியன் முதல் ஏய். இதன் கடை வரை சரிங்க. 100 மன்னர்களுக்கு பத்திரமாக நியாயம் கேட்கிறேன். என்ன பேரடியா தண்டம் வாங்குறியா? ஆ, அவன் கொண்டாடிட்டு போறதுக்கு அடுத்தவனை ஏன் கேக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் கூட்டியை விட்டு உங்க பொண்டாட்டிக்கு போ. இதுதான் உனக்கு போற ஊர்ல ஏன்டா என் மானத்தை வாங்குற? ஏன்டா? ஓய், ஆ? சொல்லுங்க. ஆ, இப்போ உங்க பொண்டாட்டி பார்க்கணும். ஆமா. சரிங்க. சீக்கிரமா ஓடி கூட்டிட்டு வா. பொண்டாட்டி பேர் எப்படிங்க? துச்சாடை. ஓ, தூத்துக்கடை. துச்சடை. துச்சாடை. சரிங்க. எதனால துச்சடன்னு பேர் வந்தது? இதனால. துச்சு துப்பாக இருந்தவன் ஆ, உதரமாகப்பட்டது. சரிங்க. என்னவே என் பெரிய மச்சான் சொன்னாபடியே இல்லையா தெரியல, சுத்திட்டாப்புல நினைக்கிறேன். சொல்லலைங்க. சொல்லலையா? ஆஹா. அரியமார்கள் ஏய், அந்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பெத்தாங்க. ஆ, துரியோதன அம்மா மாசமா இருந்ததாம். சரி. ஆ? ஆ, என்னுடைய சின்ன மாமியா ஆ. குந்தமாதேவி மாசமா இருந்ததாம். ஓ, குந்தமாதேவி. மாசமா இருந்து தர்மன் பிறந்து விட்டாங்க. ஆ, தர்மராஜன் சரி. பிறந்த உடனே ஆ, நம்ம வகுத்துல இருப்பது ஏய், இது ஆ, குழந்தையா குழந்தையா? இல்ல இது அழுவு கட்டியா இருக்குமா ஆமாங்க. அப்படின்னு சொல்லி சரி. உதவிகளை எடுத்து ஏய், அந்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பெத்தான்னு போராமப்பட்டு ஆ. குழந்தைகளை எடுத்து குத்தின உடனே சரி. இந்த உதரம் எல்லாம் ஏய், கீழே ஆறா பெருகிச்சான். சரிங்க. அதை பார்த்த ஏய், மூதாவியாகிய ஏய். தேவதைவாசர் தேவனிடம் சென்று ஏய். 100 மண்பாண்டம் செய்து சரி. 36 மாதம் ஏய். வேதம் ஓதி ஏய். 100 மன்னர்கள் செலுத்தாராம். சரிங்க. 100 குழந்தை பாக்கியம். ஆ, ஒண்ணு மட்டும் தூச்சி துப்பா கிடந்துதான். ஆ. சிந்தனை சின்னதெல்லாம் சரி. அதை அள்ளி ஏய். ஒரு முந்தையில வச்சு சரிங்க. அதுக்கு வேதத்தை காத்தாராம். ஏய். அதுதான் ஒரு பெண் குழந்தை துச்சனை பிறந்தலாம். சரிங்க. அதனால ஏய், அந்த குழந்தை தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏய், நான் வந்து சொல்லி ஓய், உன் பொண்டாட்டி மன்னன் தன் மனைவியை அழிக்க அதே வேளையில் உச்சனை சபிக்க வருவதும் காண்க.
ஹலோ தினேஷ் சைலன்ஸ் வண்டி இருக்குது. ஓ அப்பா கொலலுக்காக அப்பா வாப்பா. இந்த கெண்டு போல்ட்ட போய் ஓப்பா. அப்பாவா? சரி சரி. ஓ அப்பா கொலலுக்காக அப்பா. சொல்லுமா. நானே ஒரு வயசு பிள்ளை இவ்வளவு பெரிய கூட்டத்துல தனியா வந்து நின்னுட்டு இருக்கிறேன். என்கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது நல்ல ஆளா இருந்தா சொல்லுங்களேன். எங்க இருக்குது பையன் ஒருத்தங்கிறான், நல்ல பையனா. பையன் இருக்குதா? பையனா? எங்க நிகழ்ச்சி வச்சிருக்கிறீங்களா? முன்னாடியா? யா ஒரு ஆம்பளை கிட்ட போய் நம்ம பேசலாமா? பேசக்கூடாதா? சரி போய் தான் பாப்போமே. அண்ணா கீழே விடுனா. ஐயோ அண்ணா கீழே விடுனா. ஐயோ அண்ணா இறங்கு. ஐயோ இறங்கு. ஒரு 5 நிமிஷம் இறங்கிடும். ஐயோ இறங்குடா. ஏண்டா? செல்ஃபு மாற்றி பீச்சு போச்சு. ஏழு நாளைக்கு போயேன்னா வீட்டுல பூவரிக்காம கிடக்குறாடே. அட நாசமா போனவனே, ஆளை பாரு, மூஞ்ச பாரு, அங்க போனவனே இங்க போனவனே, வாங்கி தந்தவனே, வலிச்சு நிக்கிறவனே, ஏத்து கூத்திய பத்த பையனே, எங்கடா வந்துட்டு பொட்ட பழமலை இப்படி ஏறுற? அவன் வாயை பார்த்தால வெளியே போன கூதியாட வச்சுக்கிட்டு அங்க தண்ணி நல்லா பாரு. ஏய், ஐயோ 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 ஐயோ, ஊரான ஊருக்குள்ள பொட்ட பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை கேக்குறா? என்னோட இரவு அக்கா கூட பார்க்கல. எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமா? கட்டி கொடுக்காம இருந்தா நீ யோசிச்சு பண்ணிக்கலாம்னா. வயசாகி போச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படியா? அண்ணா, ஓய், அழகான பெண்களை பார்த்தால் சரி, உங்களுக்கு ரசிக்க தெரியாதா? நச்சுப்பா, அடிமை நச்சுப்பேன். ஆமா, நம்ம பொண்டாட்டி எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாளா, செத்து போயிட்டாளா? எனக்கு கல்யாணம் ஆகலையே. அதனாலதான் இந்த படி பிடிக்கிற. கல்யாணம் ஆகி சர்வீஸ் ஆயிடுச்சுன்னு வைக்கி, எப்படா விட்டு விட்டு வெளியே போகணும் தான் நினைப்பேன். அண்ணா, அழகான பெண்களை பார்த்தால் பாட்டு பாடி ரசிக்க தெரியாதா? ஓ, உனக்கு பாட்டு பாடணும். ஆமா. பாப்பாங்க, வா பாப்பா. என்னது? உனக்கு என்ன மாதிரி பாட்டு வேணும்? எனக்கு சிவாஜி படத்துல அந்த நிலாவத்தான் கையில பிடிச்சன்னு ஒரு பாட்டு வரும்ல. ஓ, அந்த பாட்டு. முதல் மரியாதை. முதல் மரியாதை. ஆமா, நான் பாடுறேன். சரி. நான் பாட்டு வாய் திறந்த உடனே அப்படி பொட்டி மத்தாலாம் வாய் எல்லாம் வாயில வைக்கணும். 3 பேர்த்து வாய், 3 பேர்த்தையும் வாயில வச்சா வாய் தாங்குமா? ஏய், அப்படி சுத்தி சுத்தி அப்படியா? அப்படி தட்டணும் அப்படி. சரி சரி. வா பாப்பா, இந்த படத்து பேர் தான் முதல் மரியாதை. முதல் மரியாதை. ஆமா ஆமா. நல்லா பயந்து கூடாது. ஆ, சரியா? ஆ. அவங்க சாமி கும்பிடணும். சாமி. நான் நல்லா பாடி இந்த பிள்ளை எனக்கு செட் ஆச்சுன்னா ஒட்டிக்காரனா மத்தவங்க வாதிக்காரனா காவு கொடுக்குறேன். ஆத்தா, 3 பேர்த்தையும் இன்னைக்கு காவு கொடுத்துட்டீன்னு வையி, நாளைக்கு போய் ஐஸ்காரங்கிட்ட தான் போகணும். அப்படியா? சரி, நல்லா பாடி பண்ணணும். ஏதோ ஒரு கண்ணு கொடுத்தது எனக்கு. என்னது? இந்த பால் டோர் மூடு. இது ஏன்னா பாக்குற? நீ வந்து பால் குடிச்சிட்டு போடும். ஈ வந்தா? ஆமா. சரி சரி. இந்த படத்தை பேரு முதல் மரியாதை. முதல் மரியாதை. பாப்பா, பயந்து கூடாது. நீ பாடுவியா? நான் பாடுறமா? அந்த நிலாவத்தான் பயந்துக்காரு பாப்பா. நான் பயப்படலன்னா. பயப்படல. சரி வா, பயந்து கூடாது. அந்த நிலா, இந்த படத்துக்கு பேர் தான் முதல் மரியாதை. 30 வாட்டி சொல்லி போட்டடா. இப்ப இந்த படத்து பேர் சொன்னாதான் படம் எப்படி? ஆமா ஆமா, படம் பேரு முதல் மரியாதை. ஆமா. பாரு, இப்பதான் பிக்சர் வருது. முதல் பிக்சரு பிக்சருக்கு போறியா? அப்படி முதல் இது கட்ட வருது. பிக்சர் வருது. பிக்சர் இல்லப்பா, பிக்சரு. பிக்சரு. அந்த நிலா 15 தடவை பார்த்தேன். என்னத்த? போஸ்டர் முதல் தடவை பார்த்தப்ப தெரியலையா? 15 தடவை பார்த்தேன். இன்னும் படத்தை பார்க்கல. படத்தை பார்க்கல, போஸ்டர் தான் பார்த்த 5 வாட்டியும். சரி பாடு.
அந்த நிலாவத்தான் அம்மா சூப்பர் படம். ஏன் படமே பார்க்கல, போஸ்டர் தான் பார்த்தேன்னா சொன்னாங்கப்பா, சொன்னாங்க. பண்ண சொன்னாங்க அப்படி சூப்பர் சூப்பரா இருக்கு. ஆமா. அந்த நிலாவத்தானாக்க எதடா கையில பிடிக்கிற? ஏய், ஏன் அந்த பாட்டு பிடிக்கல உனக்கு? இந்த பாட்டு வேண்டாம். பாட்டே முடிஞ்சு போச்சு. பாட்டு முடிஞ்சு போச்சு. பாட்டே முடிஞ்சு போச்சு. பாடவே இல்ல. நிலாவத்தான் நிலாவத்தான் நிலாவத்தான்னு 10 வாட்டி சொன்னீங்க. பாட்டு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதானா? சரி அண்ணா, ஓய். நீ வாயே திறக்காத. மத்தாளக்காரி கிணத்துல விழுந்து போட்டாயா? அப்படியா? சரி, போனால் போகட்டும். எல்லாம் கூத்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் வீட்டுக்கு போங்க. இன்னும் 30 வேஷம் உள்ள இருக்குதுடி. 30? ஆமா. 30 சாமி நின்றுலாம். ஏய், சாமி சரிங்க. அண்ணா வாங்கல சத்தா வர மாட்டாங்க. இல்ல பொறுமையாவே வாங்க. இன்னும் சீராக நிறைந்திருக்கும் தெய்வீகமான திருச்சபை முன்பதாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆணாய் பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் பார்ப்போற்றும் நல்லவர்களும் ஏற்பிடிக்கும் உழவர்களும் ஒருமனதாக அமர்ந்திருக்கின்றனர். காரணம் என்னடி? வாழ்ந்ததெல்லாம் போதுமின்றி இந்த மண்ணுலோகத்தை விட்டு பொன்னுலோகம் சென்றடைந்தார். யாரு? நம்ம தங்கராசு ஐயா அவர்கள். தங்கராசு ஐயா அவர்கள் வாழ்ந்ததெல்லாம் போதுமின்றி சிவபெருமான் தங்கராசு என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் ஐயா அவர்கள் மண்ணுலோகத்தை விட்டு தாராபசுவின் வாளை பிடித்து 4ஆம் பதவி சொர்க்க பதவி அடைந்ததன் காரணமாக சொந்த பந்தம் மாமன் மைத்துனன் உற்றார் உறவினர் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு இடம் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சொந்த பந்தங்களுமே ஒன்றாக சேர்ந்து இன்றைய நாள் தெருக்கூத்து நாடகமானது ஏற்பாடு செய்திருக்கின்றனர். ஆமா, நல்லவங்க இறந்தாதான் இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சி எல்லாம் நடக்குமா? அதுக்கு ஒரு மனசு வேணும். எத்தனையோ கலைகள் இருக்கலாம். ஆயக்கலைகள் 64. இந்த ஊரு பிள்ளைங்களை 24. பிரியங்காயா பிள்ளைங்களை அது எப்படி எண்டி பார்த்தா? எண்டி விட்டு நேற்று காலையில வந்து எண்டி விட்டுமா? ஓ, அதான் தூங்கினாவே பக்கத்துல ஆளை காணோம். என் பாயில வருது. என்ன பியா? நான் சொல்லக்கூடாது. என்னது கெட்ட வார்த்தை. சரி வேணவா? பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேனே. அப்படியா? ஆமா. டீ கொடுத்துட்டு போனா நான் என் பொண்ணா பாக்கிறேன். அம்மா பால் குடுமா கொஞ்சம். ஏய், என்னடா கேட்டுட்டு இருக்கிற நீங்க? டீ பாலுமா? வாங்க போய் பால். பால் எல்லாம் வராது. வராதா? சரி சரி, அது சொந்தமா இருந்தா தானே வரும். அண்ணா, அப்படி இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அன்பும் பண்பும் நிறைந்தோரும் அறிவினால் ஆற்றல் சிறந்தோரும் கவிதை மலையென பொழிவோரும் கானத்தை இசையென அமைப்போரும் இந்த புவியிலே பிறந்த நாம் எல்லோரும் இதயம் வளர்த்த கற்பனையால் இறைவாய் என்று கற்றுணர்ந்த பற்பல நன்னூல் புத்தகங்களை கற்றறிந்த கனத்த பெரியோர்களின் முன்னிலையிலே இன்று ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நாடகம் என்னடி? என்ன நாடகம்? கருவாட்டு நாடகம். கருவாட்டு நாடகமா? ஆமாமா. வந்திருக்கிறது யாரு? ஸ்ரீலங்காவா பெரியலங்காவா? அது ஸ்ரீலங்கா வந்துக்குது. சரி, அடுத்துதான் பெரியலங்கா வரும். சரி, நான் வந்து அப்புச்சாமி போடுவேன். எங்க அப்பா குப்புச்சாமி வீட்டுல தூங்குறான். உங்களுக்கு என்ன எங்க அப்பா நான் அப்புச்சாமி போடுவேங்க. சரி, எங்க அப்பா குப்புச்சாமி போடுவாங்க. குப்புசாமி வீட்டுல தூங்குற அப்படி? ஆமா. இந்த நாடகத்துக்கு நான் தான் வாதியாரு. கருவாட்டு நாடகத்துக்கு? கருவாட்டு நாடகத்துக்கு அடடா, நான் தான் முதல் வாதியாரு. சரி, அம்மா வாத்தியார்னா உனக்கு அதுல எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியும் அண்ணா. எனக்கு அதுல ஒரு சந்தேகம். எந்த சந்தேகம்? சந்தேகம் சந்தேகம் சொல்லு. கடைசி நேரத்துல நல்ல தங்க 7 பிள்ளைங்களையும் போட்டு கிணத்துல விழுவாள்ல, அது கருவாட்டு நாடகத்துல தானே? ஆமா ஆமா, கருவாட்டு நாடகம் தான். சார், இதுல தான் தெரியுது நீ வாத்தியார். இந்த நாடகத்துல நான் இன்னும் வேஷம் கேட்டு கேளு. என்ன வேஷம்? துரியோதன. கருவாட்டு நாடகத்துல வரமாட்டானா? பரவாயில்ல. இந்த நாடு நான் இப்ப எப்படி பாட்டு பாடுறானா, நாளைக்கு போய் பாட்டு பாடு. பாட்டு சொல்லி கொடுக்க வேண்டாம், எனக்கு கூத்து மறந்து போயிடும். அண்ணா, இருந்தாலும் மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய இன்னும் சைந்தவன் கர்வபங்கம். ஆமா, இந்த நாடகத்திலே தர்பார் விஷயமாக வந்திருக்கும் பொழுது நான் யார் என்று உனக்கு தெரிகிறதா? அது மட்டுமல்ல, இன்னும் கற்றவருக்குத்தான் தெரியும் கல்வியின் அருமை, பெற்றவருக்குத்தான் தெரியும் பிள்ளையின் பெருமை. தன் வயிற்றிலே பிறக்காவிட்டாலும் நான் வேடமேற்று வெளியே வந்தவுடன் என்னை தன் பிள்ளையாக பாவித்து அவர்
அவரவர் சொத்தில் இருந்து சரி. வாரி வாரி வழங்கி இருக்கிறார். ஆமாங்க. ஆமா, வாரி வழங்கிய நல்ல உள்ளங்களும் சரி. திருக்கூத்து நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற அனைத்து ரசிக உள்ளங்களும் சரி. அனைத்து ரசிக உள்ளங்களும் ஏய். ஆண் போன பக்கம் அரசப்பட்டம் ஆண்டி ஏய். பெண் போன பக்கம் பெற்று பெருகி பெருகி. பட்டி பெருகி பால் பானை கறந்து ஏய். குட்டி பெருகி குடம் பால் கறந்து ஏய். எந்த முகம் போன போதும் ஏய். அந்த முகமாக வாழ வேண்டும் என்று சரி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஏய். மாரியம்மனின் அடிச்சுவடிகளை பார்த்திப்போம். ஏய். கலைக்குழுவின் சார்பாக ஏய். அனைவருக்குமே நன்றி கலந்த வணக்கம். நான் அப்பவே கூப்பிடாதேன்னு வாதியார. நம்பர் 1 இந்த செட்டுல நம்பர் 1 சில்லறை விட இவதான். நான் அடக்க உடக்கமா இருந்தா அடிக்கிற அடியில காலையில உன்னை அடக்கம் பண்ணிடுவாங்க. ஒரே அப்பாவுக்கு ஒரே பையன். நான் யார் என்று சொல்லி வரட்டுமா? நீ சொல்லு பாப்பா. வாடி சொல்றேன், வாடி வா. வாடி சொல்றேன். சொல்லியா? சொல்லு. மந்தாரை முல்லை சூடும் அம்மா மனதான பேரழகி. காந்தாரி காட்டிரி காந்தாரி. காந்தாரி காந்தாரி. என் தந்தை யாரோ ஏய். திருதராஷ்டிரிய மகாராஜன். ஓ திரதராட்டிய மகாராஜன். ஆமா, சரிமா? அப்படியாக இருந்தாலும் இருந்தாலும் என்னோடு கூடி பிறந்தவர் யார் யார்? யார் யார் தெரியுமா? யார் யார்? எனக்கு ஒன்னல்ல ரெண்டல்ல ஆ. அண்ணன் தம்பிங்க பிறந்தா எத்தனை பேர் பிறப்பாங்க ஒரு குடும்பத்துல? ஒரு 2 பேர் 3 பேர் தாமா. 2 பேர் 3 பேர். ஆமா. அப்பெல்லாம் 5 பேர் உள்ளேதாமா. அப்பெல்லாம் 10 கூட பெத்துக்கிட்டாங்க. டிவி செல்போன் இல்லாதப்ப. ஆமா. இப்பெல்லாம் 2 3 தான். அப்பனா அம்மா அப்பனா அப்படி முக்கணும் குப்பின்னு பறக்கும் குழந்தை. ஆமாங்க. அப்பெல்லாம் ஆஸ்பத்திரியே தேவையில்லடி. இப்ப நாங்க ஊசி. ஆமா, அப்பெல்லாம் மருத்துவ வச்சுதான் ஆமா ஆமா. வருவாங்க, ஆ. சுடுதண்ணி காய வைப்பாங்க, ஆ. பிள்ளைய வெளியெடுப்பாங்க, ஆ. தொப்புள் கொடியா இருப்பாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க கையில. கல்யாணம் பண்ணாதான் கேன பிள்ளைக்கு தெரியும். இது வரலாறு. நான் என்ன 1970 இருந்தேன். ஆ. வரலாறு. சரி. அது மாதிரி ஏய். இப்பெல்லாம் செல்போன் வந்துருச்சு. ஆமா ஆமாமா. புருஷன் ஒரு பக்கம் உட்காந்துக்கிறாங்க, ஆ. பொண்டாட்டி ஒரு பக்கம் உட்காந்துக்குது. ஆமா. இப்படி 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 தள்ளிட்டு இருந்தா நீங்க செல்லுமா. இந்த வயிறு இப்படி எப்படி தள்ளும்? அப்படி. அது மாதிரி ஏய். அப்பெல்லாம் 10 கூட பெத்துக்கிட்டாங்க. சரி. எங்க வீட்டுல எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேருமா? எங்க வீட்டுல ஏய். 10 கிடையாது, 20 கிடையாது, 30 40 50 சரியாக அண்ணன்கள் எனக்கு 100 பேர். எத்தனை பேருமா? 100 பேருடி. உங்க அம்மா சாமான பெருசா இருக்குமா? அம்மா சோறாக்குற சாமான் தானே, பெருசுதான். பெருசா? 100 பேத்துக்கு சமைக்கணும் இல்ல? சரி. சரிம்மா. அண்ணா ஏய். யார் தெரியுமா? யார்? துரியோதனன் முதல் ஏய். விகடன் வரை ஏய். எனக்கு அண்ணன்கள் 100 பேர். 100 பேரு. 100 பேத்துக்கும் சரி. ஒரே தங்கை. ஒரே தங்கை. நான் தான் துச்சடை. நீதான் துச்சனை. எங்க அண்ணனுங்க 100 பேருன்னு சொன்னனே, ஆ. 100 பேரு சொல்லியும் நீ ஐஸ்காரன் ஆரணமத்தர் மாதிரி அமுத்தறியா என்ன? எங்க அண்ணன் ஒரு அண்ணனுக்கு ஒரு நாளைக்கு கணக்கு வச்சாலும் 100 பேத்துல 30 நாள் நீ செத்து போயிருவேன். ஒரே அடியில ஊமை குத்தி குத்தி விட்டு போடுவாங்க. அப்புறம் தெரியுது இல்ல, எங்க அண்ணனுங்களை வர சொல்லிட்டா வேணாம் வேணாம். கட்டி வராது. சுத்தி பாருங்க இருக்கிறது எல்லாருமே எங்க போட்டுதான். ஐயோ, வேணாம். எல்லா அண்ணனுங்க தான். அது ஒண்ணும் இல்லம்மா. என்ன? நான் ஐஸ் வித்துட்டு இருந்தேனா? சரி. அது பழக்கம் இப்படி வந்துருச்சு. அப்படியா? யார் நடிப்பானா? ஆ. அந்த பழக்கம் இப்படி வந்துருச்சு. பைக்ல தானே வர்ற? ஆமா ஆமா. பஸ் ஏற மாட்டியா? ஆ. ஏறி போடாத. ஏற மாட்டேன். எல்லா பொம்பளைங்கிட்டயும் பேரகான் செருப்புல தான் அடிப்பாங்க. அப்புறம் வேணாம் வேணாம். அண்ணா ஏய். அப்படி கௌரவர்கள் 100 பேருக்கு சரி. நான் ஒரே தங்கையாக இருந்தாலும் ஏய். என்னை யாருக்கு தெரியுமா மனம் முடித்து கொடுத்தார்? வேணாம். கல்யாணம் ஆயிருச்சுடி. அப்படியா? ஆமா. உன்னை உன் பூச்சின் பேர் எப்படிமா? என் கணவருடைய பெயரா? உங்க பூசணிக்காய் பேரு? வாடி சொல்றேன். பூசணிக்காய். புருஷன் புருஷன். சொல்றேன்டி. வா. அண்ணா ஓய். அப்படியாக இருந்தாலும் இருந்தாலும் என் கணவர் யார்? யார்? சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. சாமானத்தில் விட்டாளு.
சரிம்மா சரிம்மா எப்படியோ எங்க அண்ணனுக்கிட்ட வீட்டுக்காரர்கிட்ட வாங்கிட்டு தான் போவேன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுமா. அண்ணா ஓய் என்னுடைய கணவர் யார் தெரியுமா? யாரு? என் கணவரோ சிந்து தேசத்தின் அரசன் சைந்தவ மன்னனோ என்னை மாலையிட்டாரடி. ஓ ஜெயந்தவ மன்னன். ஆமா சரிம்மா. பச்சான பந்தலிலே 10 பேர் தானறிய இப்படிப்பட்ட மிகப்பெரிய தேவர் சபை ராஜாதி மன்னர்கள் எல்லாம் அனைவருமே சபையில் அமர்ந்திருக்க என்னை தொட்டு தாலி கட்டிய கணவரோ யாரு? சிந்து தேசத்தின் அரசனாக விளங்கி வரக்கூடிய சைந்தவ மன்னனோ என்னை மாலையிட்டார். ஜெயந்தவ மன்னன். ஆமா சரிம்மா. சைந்தவ மன்னனை மாலை முடித்து எனக்கு சரியாக ஒரே ஒரு பெண் பிள்ளை வாழைக்கு ஒரு குலை போல. ஆமா என்னுடைய மகளுடைய பெயர் தான் என் தாயாருடைய பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு கலந்தாரி என்று பெயர் வைத்தோம். கலந்தாரி உண்மைதான். கலந்தாரியாக இருந்தாலும் இன்றைய செய்தி என்னை தேடி நீ வந்தையே காரணம் என்னடி? எப்படி தெரியுமா? என்ன உங்க கணவரு போய் கிட்ட போய் கூட்டிட்டு வர சொன்னாருமா. என்கிட்ட போய் கூட்டிட்டு வர சொன்னாரு. அது புரிஞ்சுக்காதமா. உன் கிட்ட போய் இப்படி கூப்பிட்டு வர சொன்னாரு. அப்படியா? ஆமா. போலாண்டி போலாமா? இப்படியே போனா என் வீட்டுக்காரனுடைய போடுவோம். அப்படி போலாமா? சுவாமி மன்னா என் மன்னவா ஒரு நாளைக்கு வாடகை விட்டு பாருங்க. கோமாளி நாலு அஞ்சு ராத்திரி விடாத கூத்து இருக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஒரு அடி வாங்கினீங்கன்னா உனக்கு ஒரு கூத்து. நாளைக்கு கண்டிப்பா காலையில் கதிரவ உதயம் பண்ண கருமந்தரை போக வேண்டும். இல்லையா? ஆமாங்க. உன்னை விட்டா தானே போவேன். நாளைக்கு ஆட்டம் நாளைக்கு பேசேஷ் பேசா. சரிங்க சாவன் கோமாளி. இங்க வா. உனக்கு ஒரு ஃப்ரீ ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? சொல்லு. நல்லா கேட்டுக்கோ. இன்னும் 5 ராத்திரி 10 ராத்திரி விடாம கூத்து இருக்குது. இந்த கூத்துலயே நீ செத்து போயிட்டீங்கன்னா நாளைக்கு உனக்கு ஒரு கூத்தாடணும். அதோட சேர்த்து புரியுதா? ஓடியும் குழாயும் கட்டே நான் இப்பவே சாவணும்ன்ற கன்று வலி. என்னடா எனக்கு கொண்டாடிய கண்டார வலிங்கிற கன்று வலி. போய் நாக்க துண்டி துடுவேன் சக்கல். சாப்பாடு சாப்பிடணுங்க. ஆமாங்க. பேசாது நாக்க வச்சு என்னென்னமோ பண்றாங்க. தங்களுடைய பாதார விந்த கவனங்களை ஆதாரமாக நான் படித்தேன். இருந்தாலும் நான் தங்களிடம் ஒரு வாய்வார்த்தை கேட்கலாமா? சுவாமி என் பாதத்தை வருந்தப்படியால் நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி?